உனக்காக யுத்தம் செய்யும் கர்த்தர். பாகம் 2. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள். 2017 ஆண்டுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முதலாவது தியானித்தோம். எப்படியெல்லாம் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி, தேவன் ஒரு நபரை உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்ட நபரை ஆசீர்வதிக்கிறார். அந்த நபரை குறித்து ஒரு தரிசனம் அல்லது ஒரு திட்டம் வைக்கிறார். அந்த தரிசனம் அல்லது அந்த திட்டத்தை அந்த நபர் மீது அவர் நிறைவேற்றி முடிவில் அவரோடு கூட இருக்கும்படி செய்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். அந்த தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக, அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாக பிசாசானவன் போராடுவான். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா பகுதியிலும் அவனுடைய போராட்டம் இருக்கும். If God has chosen a person, ஒரு நபரை தெரிந்து கொள்கிறார் என்றால், வேதத்தின்படி உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதற்கு முன்பே, அப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாய் போராடுவான். தேவன் வைத்திருக்கிற தரிசனத்திற்கு விரோதமாய் போராடுவான். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் போராடுவான். ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரே, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதபடி போராடுவான். அந்த பிசாசினுடைய போராட்டத்திற்கு விரோதமாக கர்த்தர் அவனோடு கூட யுத்தம் பண்ணுவார். ஆண்டவருடைய யுத்தம் என்று சொல்லப்படுகிறது 2 வகை. ஒன்று ஒரு போர் வீரனை போல் போராடுகிற அனுபவம். இரண்டாவது, தேவனிடத்தில் உள்ள ஞானத்தின் மூலமாக அவனை வீழ்த்து விடுவார். அது ஞானோந்திரியமான ஒரு போராட்டமாய் இருக்கும். எப்பொழுதுமே ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொண்டார், கர்ப்பத்தில் உருவாகிறதற்கு முன்னாலேயே போராடுவான். அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாய் போராடுவான். அவருடைய தரிசனத்திற்கு விரோதமாய் போராடுவான். அவருடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் போராடுவான். அவர் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதபடி போராடுவான். எப்படி கர்த்தர் யுத்தம் பண்ணி நமக்கு
ஜெயத்தை கொடுக்கிறார் என்பதை இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. உன்னை அவர் உருவாக்கி விட்டார் என்றாலே, உன்னை அவர் தெரிந்து கொண்டு விட்டார் என்றாலே, உனக்கு ஏற்படுகிற சகல யுத்தமும் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமான போராட்டம். ஒரு நபரை கர்ப்பத்தில் உருவாகிறதற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளுவார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளுவார். கர்ப்பத்தில் உருவாக்குகிறவர் அவர்தான். அப்படி உருவாக்குகிறதற்கு முன்பதாகவே அந்த கர்ப்பத்தை அழிக்க பிசாசு போராடுவான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். God's chosen is always marvelous. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் அபூர்வமானது. அந்த தெரிந்து கொள்ளுதலை அவனால் தாங்க முடியாது. He knows that. அவனுக்கு தெரியும். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகின்றார். எப்படி அவர்கள் அந்நிய தேசத்திலே 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று சொல்லி, அந்த 400 வருஷம் முடிந்த பின்பு அவர்களை எப்படி வெளியே கொண்டு வருவேன் என்பதையும் குறித்து அவர் சொல்லுகிறார். The plan was pre-planned by God. இந்த திட்டம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு திட்டம். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 40வது 41வது வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். ஆண்டவர் சொன்னது மாதிரி அங்கே 400 ஆண்டுகளுக்கு மேலே இருந்து விட்டார்கள். 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. நல்ல கவனிங்க. என்ன சொன்னாரோ, எப்படி அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்று சொன்னாரோ, அந்த தரிசனம், அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அப்படி என்றால் தேவன் வைத்திருந்த அந்த திட்டத்துக்கு ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறார். நல்லா கவனிச்சுக்கலாம். ஆண்டவர் ஒரு நபரை தெரிந்து கொள்ளுகிறார். அதுக்கு பேரு தான் தெரிந்து கொள்ளுதல். God's chosen. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். நல்லா கவனிங்க. எங்கேயோ பிறந்தவன், எங்கேயோ வளர்ந்தவன், அவன் பேர் சொல்லி கூப்பிடுகிறார். தெரிந்து கொள்ளுதல். இந்த
தெரிந்து கொள்வதற்கு விரோதமாக இவன் பிறக்கிறதற்கு முன்பாகவே பிசாசின் போராட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 15-16. அதுவும் அஞ்சி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரிய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். நல்ல கவனிங்க. அவனுடைய டார்கெட் ஆண் பிள்ளைகள் மீது இருக்கிறது. எப்பொழுது நம்ம ஒரு காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், பிசாசினுடைய தந்திரங்களை அறிய வேண்டும். அவனுடைய டார்கெட் ஆண் பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளையும் கொன்று போடுன்னு அவன் சொல்லல, ஆண் பிள்ளைகளை. பெண் பிள்ளையாயிருந்தால் உயிரோடு இருக்கட்டும். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமான அவனுடைய போராட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். 22வது வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். கருமையானது. ஆண்டவர் ஒரு தரிசனம் வைக்கின்றார். ஆண்டவர் ஒரு மகனை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த தெரிந்து கொள்ளுகிற ஒரே நபருக்காகவே இத்தனை சட்டங்கள் பிறப்பிக்கப்படுகின்றது. Because of that one person. Have we ever meditated that? யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி நல்லா கவனிச்சுக்கலாம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி கர்ப்பத்தில் உருவாகிறதற்கு முன்னாலே அவன் திட்டம் போடுறான். இப்ப அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3 மாதம் ஒளித்து வைத்தால் அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அந்த ஒரே ஒரு பிள்ளையை தண்ணியில போக விட்டுட்டா. 5வது வசனம் முதல். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். நல்ல கவனிங்க. எப்படி கர்த்தர் பாதுகாக்கிறார், எப்படி கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய யுத்தத்தை தெரிந்து கொள்ளணும். அது ஞானோந்திரியமாய் இருக்கும். அது ஒரு போர் வீரனை போல இருக்கும். The wisdom of God. இது தேவனுடைய ஞானம். ஞானத்தினால் ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற விதம் இது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற விதம் நான் 2 வகை என்று சொன்னேன். ஒன்று ஒரு போர் வீரனை போல யுத்தம் பண்ணுகிறது, இன்னொன்று ஞானமாய் யுத்தம் செய்வார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை கொண்டு வரும்படி செய்கிறார். 10வது வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். நல்ல கவனிங்க. chosen person, the one who was chosen. மோசே மோசே என்று பெயர் சொல்லி அழைத்தாரே, தெரிந்து
தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு விரோதமான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். நல்ல கவனிங்க, விடமாட்டான். அது ஆண் பிள்ளை, அவனை எப்படியாவது கொன்றணும். எனக்கு கருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு தரிசனம் வைக்கிறார். அந்த தெரிந்துள்ளதற்கு விரோதமான போர் எப்படி காலி பண்ணலாம், எப்படி ஆளை க்ளோஸ் பண்ணலாம், அதுதான் ஒரு திட்டம். ஆண்டவருடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மீதியான் தேசத்திலே போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். 4வது அதிகாரம் 19வது வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். காலி பண்ணிட்டார் ஐயா, முடிந்தது. அவர் யுத்தம் பண்ணினார்னா உனக்காக வழக்காடுவார். யார் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டங்கள் போட்டார்களோ அத்தனை பேரும் அவுட். இது கர்த்தரின் யுத்தம். அந்த தரிசனத்தை, அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாய் பிசாசு போடுற திட்டங்களை நிர்மூலமாக்கதான் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆண்டவருடைய சித்தம், தேவனுடைய திட்டத்தின்படி வருகிறேன் என்று சொன்னாரே, அந்த தெரிந்து கொள்ளுதல் விரோதமாக பிசாசு போராடுவான். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்றைய பிறப்பு கலக்கத்தை அவர்களுக்குள் கொண்டு வந்தது. 13வது வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமான போராட்டம். பிள்ளையை கொன்றுவிட வேண்டும், அந்த பிள்ளையை கொன்றுவிட வேண்டும். தரிசனம் வைத்திருக்கிறாரோ, திட்டம் வைத்திருக்கிறாரோ, அவளை ஈஸியா நிறைவேற்ற விட மாட்டான். இயேசுவுக்கு விரோதமாக வந்து நிற்கிறான். 16வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஆகவே தான் கர்த்தருடைய தூதன் யோசேப்பை பிள்ளையை அவன் கொலை செய்ய தேடுவான், ஓடிரு என்று சொன்னார். நல்ல கவனிங்க, தேவனுடைய யுத்தங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம்.
புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். காலி பண்ணிட்டாரியா? பிள்ளையை கொலை செய்ய தேடினவர்கள் க்ளோஸ். அவர் திட்டம் வச்சிட்டாருன்னா பிசாசு ஜெயம் பெற முடியாது. நல்லா கவனிச்சுக்கிறேங்க. தேவனுடைய திட்டத்துக்கு, தரிசனத்திற்கு, அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாய் போராடுவான். ஒன்னு தெரிந்து கொண்டார்னா முதல்ல ஆளை காலி பண்றது எப்படி? நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தின் முதல் பகுதி. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு 12 பேரை தெரிந்து கொண்டார். 19வது வசனம். அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. யூதாசும் ஒருவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், the chosen one. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாஞ்சு கொண்டு செத்தான். ஆளை காலி பண்ணிட்டான். தெரிந்து கொள்ளப்பட்டவன். ட்ராக் மாறிடுச்சுன்னா ஆல் அவுட். அதை எப்படி காலி பண்ணலாம் தான் அலைவான். எப்படி காலி பண்ணலாம்? எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஆண்டு கர்த்தர் தெரிந்து கொண்ட உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாக பிசாசு போராடுகிற போராட்டத்தில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை முறை நீ தற்கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருப்பாய். ஏன் நீ மறிக்கவில்லை? கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். எத்தனை விபத்துகளில் நீ உயிரோடு காக்கப்பட்டு இருக்கிறாய். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட மனுஷன் மீது ஒரு தரிசனம் வைப்பார், ஒரு திட்டம் வைப்பார். அவனுக்கு தெரியும். அவளை ஈஸியா தரிசனத்துக்குள்ள போக விட்டுற மாட்டான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். எப்படி தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாய் போராடினானோ அதே மாதிரி தரிசனத்திற்கு விரோதமாய் போராடுவான். ஆண்டவர் ஒரு திட்டம் வைப்பார், மகா பெரிய திட்டம். அது பிசாசுக்கு விரோதமான திட்டம். அதனால் நான் போராடுவான். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்சடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். நல்ல கவனிங்க. தெரிந்து கொள்ளுதல். This is called chosen. இப்பொழுது அவன் தரிசனத்தை வெளிப்படுத்துகிறான். 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திர
வீரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நல்ல கவனிங்க. The vision of God, ஆண்டவருடைய தரிசனம் இது. அந்த தரிசனத்துக்கு அழைக்கிறார். உள்ள போக விட மாட்டான். அவளை ஈஸியா அதை அக்செப்ட் பண்ண விட மாட்டான். நல்லா அறிந்து கொள்ள வேண்டாம். 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். நல்லா கவனிச்சுக்கிறேங்க. தரிசனத்துக்குள்ள போக விடல. ஆண்டவர் தரிசனம் வச்சிருப்பாரு. நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் ஞானம் இல்லை ஆண்டவரே, இது என்னால முடியாத ஆண்டவரே, இது என்னால எப்படி செய்ய முடியும் ஆண்டவரே. உன் இருதயத்துக்குள்ள ஒரு அவிசுவாசம், அவநம்பிக்கை, ஒரு குறைவுகளை கொடுத்து உன்னால முடியாதுன்னு சொல்ல வைப்பான். The calling, a glorious calling. He refused to accept the calling. வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். உன் குறைவையே பார்க்காத, நான் குறைந்த அறிவுள்ளவனை தான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஊமையனையும் செவிடனையும் தெரிந்து கொள்ளுவேன். ஐயா, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? அறிவில்லாதவனையும் உபயோகமே இல்லை நினைக்கிறவனையும் தான் தெரிந்து கொள்ளுகிறார். புறச்சாதியில பிறந்த ஒரு ஆபிரகாமை தான் தெரிந்து கொண்டார். படிக்காம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த யோசேப்பையும் மோசேயையும் தாவீதையும் யாக்கோபையும் தெரிந்து கொண்டவர். ஆண்டவரிடத்தில் போய் நான் தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாத ஜாஃபரியை தான் தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொள்ளுவார்? அவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி வெளியே நிற்கிற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? When God calls, உன்னை அக்செப்ட் பண்ண விட மாட்டான். அவளை ஈஸியா அக்செப்ட் பண்ண விட மாட்டான். நான் பாவி அப்பா, இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை அப்பா, அப்படிதான் சொல்ல வை. அப்படி சொல்ல வச்சுதான் ட்ரெஸ் எல்லாம் ஆக்குவான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஊமையில படைச்சது நாதான், குருடனை படைச்சது நாதான், உன்னை உண்டாக்குனவரும் நாதான். போ, உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன், போ. வாசிப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். நல்ல கவனிங்க. ஏற்றுக்கொள்ள விட மாட்டேங்கிறான். மோசே பேசுறான் நினைக்காதீங்க. டோன்ட் திங்க். அவன் எதிர்பார்க்காத அழைப்பு. அவன் வாழ்க்கையில கேள்வியப்பட்டிராத ஒரு உறவு. அவன் போகவே முடியாத இடத்துல கொண்டு போகிற அனுபவம் தெரியாது அவனுக்கு. A glorious calling.
அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறான். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, அப்பந்தான் கோபப்படுகிறார். வாய் பேதுரு மீது இதே மாதிரி கோபப்பட்டார். என் பின்னால போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவர்களை சிந்தியாமல் மனிதர்களுக்கேற்றவர்களை சிந்திக்கிறாய். ஏன் ஆண்டவர் கோபப்பட்டார்? அவர் நினைச்சிருந்தார் அவனை தூக்கி தூர போட்டுட்டு ஆரோனை எடுத்து உபயோகப்படுத்த முடியும். இவனை விட அவன் பேச திறமை உள்ளவன், வாக்கில் வல்லமை உள்ளவன். யாருக்காவது தெரியுமா? ஆண்டவர் நினைச்சாரான், இதே மோசை தூக்கி வீசிட்டுமோ அவன் அழைக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும் இது பிசாசு பண்ணுகிற போரா. இதான் யுத்தம். This is how the Lord fight for us. எப்படியாவது மோசேயை நிறுத்திரணும், எப்படியாவது மோசே அந்த தரிசனத்துக்குள்ள போக கூடாது. ஏன்னா அவன்தான் அந்த ஜனங்களுக்காக அழுவான், அந்த ஜனங்கள் அழிஞ்சிராதபடி கதறுவான். He knows that. அதனாலதான் ஆண்டவர் உடல அந்த தரிசனத்துக்குள்ள உறுதியாய் நிற்கிறார். வாசிப்போம். லேவியன் ஆகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அல்ல, பேச்சில வல்லவன், அவன் திறமசாலி. ஆரோன் சாதாரண நினைக்காதீங்க. திக்குவாயும் மந்தனாவும் மோசேதான். அவன் அப்படி உள்ளவன் இல்ல, பேச அறிந்தவன். ஆனா தேவன் அறிவார் உன் தரிசனத்துக்கு விரோதமாக, உன் ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாக அவன் போராடுகிறான். அதனாலதான் கோபப்படுகிறார். கோபப்பட்டா அது மோசே மீது அல்ல, அவனை வைத்து போராடி கொண்டிருக்கிற பிசாசுக்கு விரோதமான கோபம். அது ஒரு யுத்தம். அந்த தரிசனத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். வாசிப்போம். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஆண்டவர் தரிசனத்துல உள்ள நுழைய முடியாம பிசாசு திட்டத்தை நொறுக்கி போட்டார். வாசிப்போம். மோசே தன் மாமனாகிய எத்திரோவினிடத்துக்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படிக்கு புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். தரிசனத்திற்குள் வந்து விட்டான். நல்ல கவனிங்க, அதோட போராட்டம் பயிரு நினைக்காதீங்க. Every step in the vision of God, you will have to fight against Satan. தரிசனத்தின் ஒவ்வொரு பாதையிலும் போராட்டம் உண்டு. நீ பாதியில ஓடிட மாட்டியா? நீ விட்டுட்டு ஓடிட மாட்டியா? லேசானது இல்ல, சாதாரணது இல்ல. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம்.
430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. நல்ல கவனிங்க. The vision of God started. இப்ப தரிசனத்தை நோக்கி போய்க்கொண்டு, that is called the journey of the vision of God. ஆண்டவருடைய தரிசனத்தின் பிரயாணம் ஆரம்பித்து விட்டது. மன உளைச்சலை கொடுப்பான், நிம்மதியற்ற தன்மையை கொடுப்பான், போராட்டத்தை கொடுப்பான், வாழ்க்கையை வெறுக்க வைப்பான். How the Lord will fight for us, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகாசெபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆரம்பத்தில் when the journey started, விரட்டிட்டு வருவான், விடமாட்டான். ஐயா, ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சுட்டாரா, தரிசனம் வச்சுட்டாரா, அதுல மேன்மை உண்டு, அதுல மகிமை உண்டு. அது உள்ள போறதுக்கு முன்னாலேயும் போராட்டம், ஆரம்பத்திலேயும் போராட்டம். வாசிப்போம் தொடர்ந்து. அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். நல்ல கவனிங்க. மோசேயை சோர்வடைய வைக்கிற வார்த்தை, விட்டுட்டு ஓடு, அந்த தரிசனத்தை விட்டுட்டு ஓடு. பதினைந்தாவது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? மோசே சோர்வடை வச்சுட்டாங்க ஐயா. ஆண்டு விட்டு போய் அழுதுட்டு இருக்கிறான். That is the path of every servant of God. Have you ever understood this? ஒவ்வொரு பாதையிலும் கண்ணீர் தான். ஆண்டுடைய சமூகத்தில் போய் அழுது கொண்டிருக்கிறான். என்னிடத்திலேயே முறையிடுகிற, புறப்பட்டு பொங்கல் என்று இஸ்ரவேலுக்கு சொல்லு. 13வது 14வது வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய யுத்தத்தை அறியணும். அவர் எப்படி ஞானமா யுத்தம் பண்ணினாருங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு போர் வீரனை போல யுத்தம் பண்ணுவார். 26வது 27வது வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான்.
விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஒருத்தன் உயிரோடு இல்லை. தரிசனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய், ஆண்டவருடைய பாதைக்கு விரோதமாய் வந்த அத்தனை எகிப்தியர்களையும் கவிழ்த்து போட்டார். நீங்கள் அவர்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் என்று சொன்னாரே. எத்தனை பிசாசு உனக்கு விரோதமாய் போராடணும், கர்த்தர் ஒருவரே உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய், கர்த்தர் ஒருவரே உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் நிற்பார். விடமாட்டான், விடமாட்டான். எவரி ஸ்டெப். யாத்ராகமம் 16வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, கர்த்தருடைய கையால் செத்து போனால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டணியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். சாதாரண வார்த்தை அல்ல, ஈட்டியை வச்சு குத்துகிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கிடணும். 17வது அதிகாரம் 2 முதல். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். நல்ல கவனிங்க. எப்படி மோசே திரும்பிட மாட்டானா? இந்த தரிசனத்தை பாதியில விட்டுட்டு ஓடிட மாட்டானா? வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். என்ன செய்தாங்களா? கல்லெறியறாங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஐயா. தரிசனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய், தரிசனத்தின் பாதையில் எத்தனை போராட்டங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவன் சந்தித்துக் கொண்டு வருகிறான். என்னாகமம் 12வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, அவனுக்கு விரோதமாய் மோசேயோடு உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவன் பேசுறாயா, அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். நல்ல எதிர்ப்புகள், மோசேக்கு எதிர்ப்புகள் பலத்து கொண்டு வருகிறது. ராஜ்யபோகமாய் அவன் அழைச்சிட்டு போன நினைக்காதீங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம். அவனை முடியல, இவங்களை பின்னால கொண்டு போக நினைக்கிறான். தரிசனத்திற்குள் நடக்கும் போராட்டங்கள் வாசிப்போம்.
பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சாதாரண காரியம் இல்ல, ஆளை மாத்துங்கிறான். ஆளை மாத்து, திரும்பிடுவோம். கானானாவது கீனானாவது எகிப்துக்கு போவோம் ஐயா. அவன் சந்திச்ச போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தரிசனத்துக்கு விரோதமாய் போராடும் பொழுது எப்படி யுத்தம் பண்ணுவார்ங்கிறதுக்காக தான் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார். என்னாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். நொந்துட்டான். போதும் ஆண்டவரே, போதும். தேவ தரிசனத்தில் நான் மோசேயினுடைய பாடுகளை எல்லாம் வாசித்து நான் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். இப்ப ஆண்டோடைய சமூகத்தில் வந்து விழுந்துட்டான். அவனால முடியல. He was unable to bear the suffering. இப்ப கூட்டம் கூடின அந்த கூட்டம், அவன் அவ்வளவு அவன் சொந்தக்காரன், அவன் தாயோடு பிறந்தவர்கள், உறவினர்களால் எதிர்ப்பு, உடன் பிறந்தவர்களால் எதிர்ப்பு, சபையில் மூப்பர்களால் எதிர்ப்பு, சங்கத்தின் தலைவர்களால் எதிர்ப்பு, அழைத்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களால் எதிர்ப்பு. தரிசனத்திற்கு விரோதமான போராட்டங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ? நான் கர்ப்பம் தரித்தேனா? முடியலையா? மனுஷன் தானே. எப்படியாவது தரிசனத்தை விட்டு போயிட மாட்டானா? பாதியில விட்டுட்டு ஓடிட மாட்டானா? தேவன் தரிசனம் வைத்தால் வைத்ததுதான். வாசிப்போம். இவர்களை பெற்றது நானோ, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். எந்த அளவுக்கு போயிட்டான் அப்படி சொல்லுவான் ஐயா. முகமுகமாய் பேசிக் கொண்டிருந்தவன் தான். The suffering in the path of vision of God. எத்தனை போராட்டம், எத்தனை மன உளைச்சல்.
இனி நான் இந்த ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் வாயிலிருந்து வரல. நான் போயிடுறேன்னு சொல்லலை, என்னை விட்டுரு ஆண்டவரே ஆரம்பத்தில் தான் சொன்னான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை, என்னை விட்டுருவான். இனிமே வேற யாரையாவது வச்சு நடத்த ஐயா என்னால் முடியல சொல்லலை. இந்த தரிசனத்தின் பாதையிலேயே என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. இந்த தரிசனத்தின் பாதையிலேயே என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. அதைத்தான் செய்தார், அதைத்தான் செய்தார். கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். நல்ல கவனிய, இப்பொழுது அழுதுட்டான். அவன் அழுததுனால கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணுகிறான். எப்படி? என்னாகமம் 16வது அதிகாரம் 23, 24. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். விலகி போன்னு சொல்லு. 31வது வசனத்தில் இருந்து அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். வாசிப்போம். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். என் தேவன் யுத்தம் பண்ணுகிறார். போர் வீரனை போல வந்து நிற்கிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். உன்னுடைய தரிசனத்துக்கு விரோதமாய் பிசாசு போராடும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உபாகமம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வாசிப்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நல்ல கவனிங்க. அவர் சுமந்து கொண்டு வருகிறார். எப்படி ஒரு கழுகு தன் குஞ்சை தன் சட்டையில தூக்கி கொண்டு வருகிறதோ அதே போல அவர் சுமந்து கொண்டு வருகிறபடினால உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். நல்ல கவனிச்சுக்க. 13வது வசனம்.
யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். கர்த்தர் பண்ணுகிற யுத்தம். வாசிப்போம் தொடர்ந்து. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோட யுத்தம் பண்ணிட்டானா பூமியில இல்லாம ஆக்கிடுவேன். அதுதான் அவருடைய தெரிந்து கொள்ளுதல். வாசிப்போம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். யெகோவா நிசியாக கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நல்லா தெரிந்துக்கிறீங்க. யெகோவா நிசியவர். யெகோவா நிசி சொல்லிட்டாலே உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டாம். யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். 10வது வசனம். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் தாம் யுத்தம் பண்ணுகிறார். சொன்னதுதான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். நல்ல, உனக்கு விரோதமா ஒருத்தன் யுத்தம் பண்றானா, ஒரு 1000 பேரை முறியடிக்கிறது போல நீங்க முறியடிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த தரிசனத்துக்கு விரோதமாக அவன் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்பர் 3, பரலோகத்துக்கு நீ செல்ல முடியாதபடி போராடுவான். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதபடி போராடுவான். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். நல்ல கவனிங்க. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நீ பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கு விரோதமாய் போராடுவான். 21, 22 வசனங்கள். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. When God will fight for you, எப்போ உனக்காக யுத்தம் பண்ணுவார்? எப்பொழுது உனக்காக யுத்தம் பண்ணுவார்? உன் வாயிலிருந்து பாவம் வந்துடக்கூடாது. ஆண்டவரை தூஷித்திடக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்திடக்கூடாது. அவர் யுத்தம் பண்ணுவார்.
2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். தேவனை தூஷித்து ஜீவனை விடு. நல்லா கவனிங்க, மனைவி சொல்றா, நீ எப்படியாவது ஒன்ன நீ பரலோகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரையும் வெறுக்க வைப்பான். கட்டின மனைவியை வெறுக்க வைக்கிறதுக்கு தான் அந்த காரியம். எப்படியாவது இவன் ஆண்டவரை தூஷிக்கிற மாட்டானா, அல்லது மனைவியை வெறுத்திட மாட்டானா, மனைவியை விவாகரத்து பண்ணிட மாட்டானா. நல்லா கவனிங்க, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணணும். வாசிப்போம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. குடும்பத்திலேயே போராட்டம், ஜெயம் பெற வேண்டும். ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்ய இடம் கொடுக்க வேண்டாம். 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, தேமானியனாகிய எலிப்பாஸ் அவன் சிநேகிதன், அவன் பேசுறான். 7வது வசனத்தில் இருந்து, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். நீ அநியாயத்தை விதைச்சிருக்கிற, இப்ப அறுக்கிறங்கிறான். குற்றம் இல்லாம சன்மார்க்க அதம் பண்ணப்பட்டது எப்போப்பா? எப்போ? நீ நீதிமான் நினைச்சிட்டு இருக்கியா? நல்ல கவனிங்க, ஈட்டி பாயம். 8வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, அடுத்த சிநேகிதன் 4வது வசனத்தில் இருந்து, உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும், பிள்ளைகள் தவறால் நடந்திருந்தா கூட நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரே, ஆனால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபங்கமாக்குவார். நல்ல கவனிங்க, நீ ஒழுங்கா இருந்திருந்தீனா உன் ஜபத்துக்கு பதில் கிடைச்சிருக்குமே. சிநேகிதர்கள் குத்துறாங்க. யோபு 11வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது நாகமாத்தியனாகிய சோப்பார் பிரதியுத்தரமாக, அடுத்த சிநேகிதன் ஒவ்வொருத்தரும் ஈட்டி பாய்கிறானுங்க. 5வது வசனத்தில் இருந்து, ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். நீ செய்த அக்கிரமத்துக்கு ஏற்ற தண்டனை இன்னும் கிடைக்கல. இது சாதாரணங்கிறான். ஐயா, எப்படியாவது இவன் ஆண்டவரை தூஷித்திறனா, இவன் பின்வாங்கி போயிடனா, இவன் பரலோகத்துக்கு போகக்கூடாது. போராடுவான். பரலோகத்துக்கு போராடுறதுக்கு போராட்டங்கள் பல வகை உண்டு. 12வது அதிகாரம் 4வது வசனம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். என் சிநேகிதர்களால் நிந்திக்கப்பட்டிருக்கிறேன். யோபு 23வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார்,
அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல, பிசாசால. யாரால கண்டுபிடிக்க முடியல? பிசாசால. அந்த பாடுகள்ல முன்னால போனாலும் ஆண்டவரை பார்க்க முடியல, பின்னால போனாலும் ஆண்டவரை பார்க்க முடியல. அந்த சூழ்நிலையிலையா அவர் என்னை சோதித்த பின்னே நான் பொன்னாக விளங்குவேன்யா. என் கை சுத்தம். துணிகரமாய் தைரியமாய் திடன் கொண்டு பேசுகிறார். யோபு 27வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் ஆசையிலும் இருக்கு மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. நல்லா கவனிங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஏன் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்க? அதனால தான் இந்த பாடுபடுறேன்னு சொல்லி என் இருதயம் சொல்லாது. நல்லா கவனிங்க, அவனுடைய உத்தமம். இப்பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. நல்ல கவனிங்க, யோபுவுக்காக கர்த்தர் அங்கே போய் நிற்கிறார். வாசிப்போம். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி ஈனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். இவ்வளவு நேரம் யோபு பேசினது நிதானமான வார்த்தை. வாசிப்போம். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 2 தனையாய். இதான் யுத்தம் பண்றது. ஆண்டவர் யுத்தம் பண்ணும் பொழுது எப்பொழுது 2 தனையாய் கொடுக்கிறார்? உன் வாயிலிருந்து ஒரு தூஷண வார்த்தை வரக்கூடாது. When God created an opportunity, don't miss it. யோபுக்கு எப்பொழுது ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? அவன் இருதயத்தை குத்துனவன் வந்து நிற்கிறான். அவன் இருதயத்தை கிழித்தவன் வந்து நிற்கிறான். நீ செய்த பாவத்துக்கு ஏத்த தண்டனை இது இல்லப்பா, இது கொஞ்சம். அவன் வந்து நிற்கிறான். அவனுக்காக ஜெபம் பண்றான். அந்த இருதயம் விசாலமாய் மாறியது. ஆண்டவர் சொல்லுவார், நீ எப்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே
உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் இருதயத்தை நீ கல்லாக்கி கொண்டு இருப்பாயானால் கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். The Lord will bring an opportunity. எப்பொழுதுமே ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற விதம், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போனோம், நீ பரலோகவாசியாய் மாறணும். அதற்காக தான் அந்த யுத்தம், அதற்காக தான் அந்த யுத்தம். யோபுடைய இருதயத்தில் அவன் சிநேகிதர் மீது எந்த வேதனை இல்லை என்பதை அது தெளிவுபடுத்துகிறது. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து, அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். அவர் யுத்தம் பண்ற எப்படி நல்ல கவனிங்க, அவருடைய யுத்தத்தை கவனிக்கணும். How the Lord will fight for you. நீ பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த யுத்தம். அவன் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். ஆண்டவர் அங்கவே நிக்கிறாரு. ஐயா, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற விதத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். 7வது வசனம், அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். That is the confidence in the heart of Jesus. உன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. நீ போவன்ட்ட ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுகிறார். ஆபிரகாமை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல சித்தம் கொள்ளுகிறார். God created an opportunity. இது அபிமெலேக்குக்காக அல்ல, இது ஆபிரகாமுக்காக முன்னால கொண்டு வருகிறார். உனக்காக அவன் வேண்டுதல் செய்வான். 17-18, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால், அங்க எல்லாம் அடைக்கப்பட்டிருச்சது. அவர் யுத்தம் பண்றதுயா. The Lord will fight. அங்க யுத்தம் பண்ணித்தான் அவன் இங்க அனுப்பி விடுறாரு. உனக்கு தீமை செய்தவர்களுக்கு தீமை நடக்கும், ஆனா அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் உண்டாக்க ஒன்று அனுப்பி விடுவாரு. உன் இருதயத்தை கடினமாக்கிறாத. Don't harden your heart to forgive others. வாசிப்போம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். Don't miss the opportunity when God created. எப்பொழுதுமே ஒவ்வொரு பகுதியிலையும் உன்னை பரலோகவாசியை மாற்ற நடத்திட்டு வருவார். அது நம்ம பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்காக. Don't miss it. Don't miss it. இந்த ஆண்டு உன் தெரிந்து கொள்வதற்கு விரோதமாய் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் தரிசனத்திற்கு விரோதமாய் பிசாசு பண்ற அட்டூழியங்களில் உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உன்னை பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாமல் செய்ய அவன் போடுகிற சகல தந்திரங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உன்னுடைய சமாதானத்திற்கும் உன் குடும்ப ஆசீர்வாதத்திற்கும் விரோதமாய் பிசாசு பண்ணுகிற திட்டங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா.